புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கஷ்டப்படுபவனிடம் சிரிப்பு இருக்காது, சிரிப்பவனிடம் கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிப்பவனிடம் தோல்வியே இருக்காது. வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். சார், திருமண பொருத்தம் பார்ப்பாங்க இல்லைங்களா? இப்போ ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் வைத்து பொருத்தம் பார்ப்பாங்க. இப்போ கைரேகையை பொறுத்த மட்டிலும் இப்போ பொருத்தம் பார்க்க போகும்போது ஒருத்தருடைய குடும்பம் தான் போவாங்க, 2 பேருடைய குடும்பமும் சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது கைரேகை வைத்து இந்த பெண்ணிற்கு இந்த ஆண் கரெக்டான பேரா இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க எப்படி கணிப்பீங்க? 2 கைரேகையும் பார்த்துருவோம். 2 ஆணோட கையானது பெண்ணோட கையான 2 கைரேகையும் பார்த்துட்டு அந்த கைரேகை பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த வயசுல திருமணம் நடக்கும், அது சொந்தத்தில் திருமணம் நடக்குமா, அசலில் திருமணம் நடக்குமா, வேலை பார்க்குறவங்க இருப்பாங்களா, இந்த மாதிரி அதை மாதிரி பேர் எழுத்து கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி எந்த திசையிலேருந்து வருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைரேகை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜாதகம் பார்த்து நம்ம பொருத்தங்களை பார்த்து நல்ல நேரம் பார்த்து சில நேரம் செட் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்களோ வாழ்க்கையில் நிறைய தோஷங்கள் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் முன்கூட்டி கைரேகையில் இவங்களுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை இந்த ஜாதகப்படி எத்தனை ட்ரிப் இவங்க பொண்ணு பார்ப்பாங்க, எத்தனாவது கல்யாணம் முடிக்கும், எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்கூட்டியே கைரேகையில் தெரிஞ்சிடும். அவங்களுக்கு குழந்தை பாக்கிய விஷயம் இதெல்லாமே கைரேகையில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பெண்ணிற்கு இந்த நபர் தான் சரியான பேரா இருப்பார் அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது கைரேகையில் தெரிஞ்சிடும். 2 கைரேகை நம்ம பார்க்கும்போது அதில் புத்தி ரேகைன்னு இருக்குது, இறுதி ரேகை புத்தி ரேகை. அந்த புத்தி ஒரு ஆணோட கைரேகையில் புத்தி ரேகை வரும்போது இந்த ஆணோட கைரேகையில் ஒரு புத்தி ரேகை பார்ப்போம். அந்த புத்தி ரேகை வச்சுட்டு அந்த பெண்ணோட படிப்பு, அவங்க உடல் ஆரோக்கியங்களும், அவங்களோட குண அதிசயங்கள் எப்படி இருக்கும், அது எந்த ரத்த பந்தத்தில் இருப்பாங்களா, இல்லை காதல் திருமணமாக இருக்குமா, எந்த வயசில் திருமணம் நடக்கும், அவங்களோட பேரோட அமைப்பு என்ன இருக்கும், இதெல்லாம் கைரேகை பார்த்து நான் சொல்லிடுவேன். அது நடக்காத விஷயம்னா இந்த மாதிரி திருமணத்தை பிரச்சனை வரக்கூடியது கூட இந்த கைரேகையில் வெட்டு ரேகைன்னு சொல்லுவோம். புத்தி ரேகையிலேருந்து அந்த ரேகை வச்சு அந்த மாதிரி பார்த்து சொல்லுவோம். ஒரு திருமணமா 2 திருமணமா, இந்த மாதிரி விஷயங்கள். இவங்களுக்கு திருமணம் நடந்து கோர்ட்டு சம்பந்தமாக பிரச்சனை ஏற்படுமா, வரதட்சணை நிறைய கிடைக்குமா, இல்லை வரதட்சணை கேஸில் உருவாகுமா, இந்த மாதிரி விஷயங்களோட அந்த புத்தி ரேகையில் வெட்டு ரேகையில் இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம். வாழ்வின் பல நுணுக்கங்களையும் ரொம்ப அழகா விளக்கி சொல்ல முடியும் இல்லையா? தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, ராஜேஸ்வரி பேசுறேங்க, திண்டுக்கல்ல இருந்து. ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகே, நேர இணைப்பில் இவங்களுக்கு பிரசனத்தின் வாயிலாக ஏதாவது ஒன்று சொல்லலாமா சார் ராஜேஸ்வரி அம்மாக்கு? ஆமாம், அவங்களுக்குமா இப்போ மன உளைச்சல், மன சஞ்சலம், ஏதாவது மருத்துவ சம்பந்தம் சில பிரச்சனைகள், பிள்ளைகளை வச்சு சில கவலைகள், ஒரு 3 வருஷ காலம் அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குமா. இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த பிரச்சனைலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. யார் பேசுறீங்க? மேடம், திருச்சியிலிருந்து விஜயராகவன் பேசுறேன் மேடம். விஜயராகவன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயது? வயது 42ங்க. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இந்த முன்னோர் பாகப்பிரிவினை சுத்து பிரச்சனை இருக்குது, அது தீர்வுகளா தீராகாதான் கேட்கணுங்க. ஓகே சார், இதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். வயசு 42 சொல்லியிருக்கீங்க விஜயராகவன். ஆமா, வயசு 42ங்கய்யா. சரி, அந்த முன்னோர் சொத்துனா அப்பா வழியா அம்மா வழியா? தாத்தா வழிங்க. அப்பாவுடைய தாத்தா வழி. சரியா. இப்போ நீங்க வீட்டுல எத்தனாவது? நீங்க எங்க அப்பாவுக்கு நான் 2வது பையன். சரியா. அக்கா இருக்கு அப்படிங்க. சரியா. இது பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களா பெரியவங்களா பார்த்து பஞ்சாயத்து பேசி முடிக்கிற மாதிரி வரல, கோர்ட்டுக்கு போய் அந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கியா? இருந்தாலும் அது 2018 வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. 2018 உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேர் காயத்ரி, நான் ஆபீஸ்ல பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக. உங்க வயது? என் வயது 20. என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? எங்க அப்பாவோட சொத்து கிடைக்காது, தெரியல. போராட்டின்னு கவலைப்படாதீங்க சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு வயசு 28 சொன்னீங்க? 28. 25. உங்களுக்கு திருமணம் ஆயிட்டாமா? ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு திருமணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசுக்கு பிறகு தான் அந்த உங்களுக்கு சாதம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த குழந்தை பிறந்து அந்த ஏதாவது குழந்தைக்கு 2 வயசு ஆயிருக்குமா, தாண்டி இருக்குமா? என்னம்மா? 5 மாசம் ஆகுது. 5 மாசம். அப்புறம் 1.5 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷத்துக்கு பிறகு இந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதம் முடியுமா? கவலைப்பட வேண்டாம். சரியா?
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் சார், நிறைய பொருத்தங்கள் பார்த்து செய்யக்கூடிய திருமணங்கள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா திருமணத்திற்கு பிறகு ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே வந்து ஒரு கசப்பான சூழல் நிலவுது இல்லையா? இதற்கான காரணங்கள் கைரேகையில் தெரியுமா? இதற்கான தீர்வுகளும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா தீர்வுன்னு சொல்லலாம். கைரேகையில் முன்கூட்டி தெரிஞ்சிடும். அதனால தான் என்ன சொல்றது, நம்ம எவ்வளவுதான் நல்ல நேரம் பார்த்து நல்ல பொருத்தங்கள் பார்த்து திருமணம் நடந்தாலும் கைரேகை இப்படி தான் நடக்கணும் இயற்கை நேர்ச்சியில் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கைரேகை மூலியமா என்ன நடக்கும், அதை நடக்கும். அது முன்கூட்டி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு சில பரிகாரம் மூலியம் நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் அதை கவனிக்காம ஜாதகம் மட்டும் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு நிறைய இந்த மாதிரி தோஷங்கள் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு வரல்னு சொல்லக்கூடியது, இந்த சுண்டு வரல தான் புதன் வரல்னு சொல்லக்கூடியது. கல்யாண சம்பந்தம் புதன் வரல் புதன் மேடெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில் எந்த காலம் என்னென்ன விதத்தில் பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுட்டுனா அதுக்கு சில கைரேகை சாஸ்திரத்தில் சில பரிகாரங்கள் இருக்குது. இது வந்து கோவிலுக்கெல்லாம் போய் அங்கே அந்த மாதிரிலாம் சொல்ல போனால் அது கைரேகை மூலியமாக நானே சில பரிகாரம் மூலியம் அதுக்கு அவங்க சொல்லுவேன். இந்த மாதிரி நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரியான பரிகாரங்களை அவங்க செய்ய வேண்டும் சார்? இல்லை, அது வந்து நம்ம கோவிலுக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். இப்போ இது கைரேகை சார்ந்து தனி சில பரிகாரங்கள். சிலவங்க வந்து இந்த மந்திரங்கள் மாந்திரி இதெல்லாம் வந்து டிவி ப்ரோக்ராம் சொல்கிறது பரிகாரம் சொல்கிறது என்னென்னா இந்த விஷயம் வந்து நிறைய சொல்லக்கூடாது. இப்போ ஒரு டாக்டராக இருந்தால் மருந்து சம்மந்தமாக வந்து நோயாளியை பார்த்து அவங்க மருந்து எழுதி கொடுக்கும். இப்போ ப்ரோக்ராமில் நீங்கள் இந்த மாத்திரை சாப்பிடும் இந்த மருந்து சாப்பிடும் அதனால சில பிரச்சனை வர மாதிரி மாந்திரியும் கூட சில மந்திரங்கள் சுலோகங்கள் சொல்லக்கூடிய எல்லாரும் எல்லா விஷயமும் எப்பவும் சொல்லக்கூடாது. அதனால சில மாந்திரி தோஷங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு டிவி ப்ரோக்ராம் ஒரு பரிகாரம் சொன்னோன்னா இதை சில நேரில் வந்து அவங்க அதை நடத்துவாங்க. அதனால சில தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் நேராக பார்த்துட்டு அவங்க கைரேகையில் 36 விதமான கை மாடல் இருக்குது. அதில் இந்த புதன் எந்த புதன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சில பரிகாரம் இருக்குது. இது நிறைய விஷயங்கள் பார்த்து தான் எல்லாம் சொல்லணும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து சாந்தி பேசுறேன் மேடம். சாந்திமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கோசரம் கேட்கணும் மேடம். அவருடைய பேர்? வி ஹரிபிரசாத். அவருடைய வயது என்னமா? 21/3/1994. ஆமா, வயது மட்டும் சொல்லுங்க. ஐயா பிரசன்னத்தின் வாயிலாகவே இதற்கான தீர்வுகள் சொல்வாரு. வயது என்னமா? 23 முடிஞ்சு மார்ச் வந்தா 24 பிறக்கும் மேடம். ஓகேமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். கல்யாணம் எத்தனை வயசுல ஆகும்? சரிம்மா, இப்போ வந்து 23 வயசு முடிஞ்சு 24 ஆரம்பிக்கும் போது 23 நடந்துட்டு சொல்கிற பார்த்தா மார்ச் வந்தால் 24 பிறக்கும், அப்படி தானே? ஆமா ஆமாங்க சார். என்னம்மா? மார்ச் 21 வந்து 24 பிறக்குதுங்க. சரிம்மா, இப்போ வந்து தம்பிக்கு வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். அது மாதிரி சொந்தமாக வியாபாரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கம்மியாக இருக்குது. அதனால் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணம் வந்து 25 வயசுக்கு பிறகு தான் திருமண வாழ்க்கை நடக்கும். ஆனால் வந்து ஒரு 3-4 மாதம் கூட வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். கவலைப்பட வேண்டாமா, சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? திருவண்ணாமலையிலிருந்து தேன்மொழி பேசுறேன் மேம். தேன்மொழி அம்மா, சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகத்தான் மேம் கேட்கணும். உங்களுடைய வயது சொல்லுங்கம்மா. எனக்கு 38 இப்பதான் மேம் ஸ்டார்ட் ஆயிருக்குது. சரிங்க தேன்மொழிமா, என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்காக? நான் பிஎட் முடிச்சிருக்கிறேன். எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலைங்க மேம். அது சார்கிட்ட கேட்கணும். கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்கள் வீட்டுக்கார் பேர் வயசு சொல்லுங்கம்மா. அவருக்கு வயசு 40 சார். அவர் போஸ்ராஜ் அவர் பேரு. சரிம்மா, இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது தனியார் துறையில் ஏதாவது கொஞ்சம் வேலை நீங்கள் பார்த்துருவோம், பார்த்த பிறகு தான் வேலை கிடைக்கிற மாதிரி 38 வயசு இப்போ சொல்லியிருக்கீங்க. ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்களா? இல்ல. இப்போ இவங்களுக்கு வந்து எப்போ வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அது வந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த மாதிரி கிடைக்கும். அது மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை பார்த்துருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த மாதிரி இப்போதைக்கு கொஞ்சம் சில மருத்துவ செலவுலாம் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ வந்து திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு வரம். சில பேருக்கு வந்து அது ரொம்ப தாமதமாகும் இல்லையா? சில பேருக்கு வந்து எட்டாக்கணியாகவே இருக்கும். இதற்கான தீர்வுகள் கொடுக்க முடியுமா? அதை முதலே கைரேகையில முதலாவது கைரேகையில நமக்கு தெரிஞ்சிடும். வந்து சந்திரமேடுன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. பெண்ணோட கைரே ஆண்களுக்கு அழுகையை பார்க்கும்போது சந்திரமேட்டில் வச்சு தான் குழந்தை பாக்கியத்தை கணிக்கக்கூடியது. அப்போ அந்த சந்திரமேடு, குருமேடு, புதன்மேடு அவங்களுக்கு என்ன குழந்தை பிறகுன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். அப்போ எந்த அடையாளம் கிடைக்கும்? சிலவங்களுக்கு வந்து சந்திரமேட்டில் அடையாளம் கிடைக்கும், சிலவங்க குருமேட்டில் கிடக்கும், சிலவங்க புதன்மேட்டில் கிடக்கும். அப்போ எந்த பாகத்தில் அந்த குழந்தையோட அமைப்பு இருக்கோ அந்த குழந்தை சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லுவோம். ஆனால் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சந்திரமேட்டில் சில தீவு ரேகைகளோ வெட்டு ரேகை அந்த மாதிரி இருந்தால் குழந்தை பாக்கியம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி இந்த இறுதி ரேகைன்னு சொல்லக்கூடிய ரேகையில் கிளை ரேகைகள் இல்லாமல் ஒரே ரேகை மட்டும்தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அப்போ ஒரு ஆணோட கைரோ பெண்ணோட அந்த மாதிரி இருந்தால் யாருக்கு தோசை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். அப்போ திருமணம் ஆகுதுக்கு முன்னாடியே 2 கைரேகை பார்க்கும்போது இவங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கிய தோஷம் இருக்குன்னு ஆணோட கைரேகை முன்னக்கூட்டியே தெரிஞ்சிடும். அது மாதிரி ஒரு பெண்ணோட கைரேகையில் பார்க்கும்போது வரக்கூடிய கணவருக்கு வந்து இந்த மாதிரி தோசை அவங்களோட கைரேகையில் தெரிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக மாறாது, முன்கூட்டியாக கைரேகையில் இருக்கும். அது மூலிமா சில பரிகாரம் செஞ்சுக்கலாம்.
இதற்கான எளிய பரிகாரங்களும் இருக்கு கண்டிப்பா எளிய இல்லைங்களா? இப்போ வந்து இந்த குருமேடு சுக்கிரமேடுலாம் நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஒரு சிலர் கேள்வி. பார்த்தோம் மருத்துவம் சம்பந்தம் சிலது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இத்தனை வயசுக்கு பிறகு தான் மருத்துவ செலவு பண்ணி கிடைக்கக்கூடிய சில வாய்ப்பு இருக்கும். சில திருமணம் ரெண்டாவது வேறு திருமணம் மூலியமாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இருக்கும். ஒரு சிலர் வந்து பரிகாரம் மூலியமாக கிடைக்கக்கூடிய அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி சொல்லிடும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த நீங்க சொன்னீங்க குருமேடு சுக்கிரமேடுலாம் சொன்னீங்க, அது வந்து வலு இல்லாமல் இருந்ததுனாக்க அதற்குரிய ரத்தினங்களின் வாயிலாக வலுவேற்ற வாய்ப்பு இருக்கா? அப்படி கிடையாது. நான் என்ன சொல்லுவேன், இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவேன், இந்த குருமேடு சனிமேடு புதன் சூரியன் இந்த ஒவ்வொரு மேடும் விரலுக்கு அடியில் இந்த மாதிரி இருக்கும்போது சதை பிடிப்பு உப்புலாக இருந்தாச்சுன்னா அது நல்ல மேடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கிடையாது. அதில் சில குறிப்பிட்ட அடையாளங்கள் இருக்குது. இந்த அடையாளங்கள் வச்சு தான் அந்த வந்து குரு உச்சமா நீசமா பகையான்னு சொல்லி ஜாதத்தில் பார்க்குற மாதிரி கைரியில் அந்த மாதிரி பார்ப்போம். ஒரு சிலர் ஜோதிடம் சொல்லுவாங்க சதை பிடிப்பு வந்து கொஞ்சம் மேடாக இருந்ததுன்னா அது நல்ல உச்சமாக இருக்குது பள்ளம் அப்படின்னு தவறான கருத்து. சில பள்ளமாக இருக்கும் கிரகம் இப்போ நல்லா இருக்கும். அப்போ அது ஒரு சூரியன் கிரகம் நல்லா இருக்கும், அந்த மேடு மட்டும் இருக்குன்னா அப்போ அது சூரிய ரேகை அந்த மாதிரி சில அடையாளங்கள் வச்சு வந்து சூரியன் உச்சம் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜாதத்தில் எடுத்துட்டோம்னா யாருக்காக இருந்தாலும் துலா ராசியில் வந்து சூரியன் இருந்ததுன்னா அது வந்து நீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஜாதகம் இருந்தாலும் நீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அது நவம்பர் மாதமும் 10வது மாதத்துக்கு இடையில பாதி அந்த மாதிரி வரும். அப்போ வருஷத்தில் விட்டு அந்த மாதிரி நீசம் வரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் கைரேயில் அப்படி கிடையாது. அந்த ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு நீசமாக இருக்கும், கைரேயில் சூரியன் நல்லா இருக்கும். அதான் கைரேக்கும் ஜாதகம் வித்தியாசம் சிலது பார்ப்போம். அது மாதிரி நவரத்தின கல்லுன்னு இந்த மாதிரி போடும்போது அதனால வந்து நல்ல இது நடக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நவரத்தின கல்லுன்னு சொல்லும்போது இப்போ வந்து ஒரு பனை மரம் ஒரு பலவிதமான மரங்கள் இருக்குது. இந்த மரத்தில் கூட வைரம் பாஞ்ச மரங்களும் இருக்கும். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கல்லில் கூட அந்த மாதிரி வந்து பவர் இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஜோதிடரால் கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சில கடையில் கூட சில அதுக்கு தனியாக ஆளுகள் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும்போது அந்த கயிறை இந்த மாதிரி போடும்போது அது கூட சிலது நடக்காமலும் போகலாம். அது மாதிரி அது போட்டனால பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் போடணுமா வேண்டாம்னு போது அவங்களோட கைரேகையில் சில அடையாளங்கள் இருந்தால் தான் அந்த மாதிரி யோகம் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இதெல்லாம் போட முடியுமா. அதிர்ஷ்டத்துக்கு வேண்டி அதை போட்டு அதிர்ஷ்டம் வர வைக்க முடியாது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், கனகராஜ் மேடம். கனகராஜ் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? தருமபுரி மாவட்டம் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்களுக்கு மேடம். ஓகே, உங்க வயது சொல்லுங்க. வயது 39 நடக்குது மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மேடம். கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கையா, வயசு 31 சொன்னீங்க, உங்க சவுண்டு பார்த்தா 60 மாதிரி கேட்க. நீங்க தானா? என்ன நீங்களா பையனு கேட்கல உங்களுக்கு கேட்கீங்களா? எனக்கு தாங்க சார். 31 தான் ஆகுதா? ஆமாங்க சார். எப்படி கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். சரி, வீட்டுக்காரம்ம பேர் வச்சு சொல்லுங்க ஐயா. சத்யா. வயசு எவ்வளவு உங்களுக்கு? வயசு 23. சரி, கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? கல்யாணம் முடிஞ்சு இப்போ 5 வருஷம் ஆகுங்க சார். சரியா, அவங்க 23 வயசு ஆகுது, கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. என்ன கேட்கீங்க சார்? என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் ரொம்ப முடக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு எதிர்காலம் சொல்லும் போது உங்களுக்கு வந்து சொந்தமாக வியாபாரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி. அதை வந்து மாத சம்பளத்தை தான் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி மனைவி வேலை பார்க்கணும், நீங்களும் வேலை பார்க்கணும். உங்களுக்கு வயசு 31 வயசு சொல்லியிருக்கீங்க. 35 வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கையில் நல்ல சிறப்பான காலகட்டம். ஒரு 4 வருஷ காலத்துக்கு கொஞ்சம் தொழில் முடக்கம், மருத்துவ செலவு, வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள், இந்த மாதிரி சந்தோஷம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பிரச்சனை மூலியமா. ஆனால் 35 வயசுலேருந்து கண்டிப்பாக நல்லா சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம் ஐயா. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் சாந்தகுமாரி பேசுறேன் மேடம். சாந்தகுமாரி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்க பெயர்? தீபிகா. வயது? 28. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு தீபிகா? திருமணத்துக்காக கேட்கணுங்க. திருமணம் சரியா அமைய மாட்டேங்குது. சீக்கிரம் அமையணும், நல்ல வரனா அமையணுங்க. கண்டிப்பா அமையுமா, கவலையே படாதீங்க. சார் இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா, எந்த ஏரியான்னு சொன்னீங்க? வணக்கம் சார், நாங்க மயிலாடுதுறையில இருந்து. சரி, பொண்ணுக்கு 28 வயசு சொல்லிருக்கீங்க. என்ன பேர் சொன்னீங்கம்மா? தீபிகா. சரி, அவங்களுக்கு வந்து இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோசம் நாதோசம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை மூலியமாக தெரியும் போது அவங்களுக்கு கையில் வந்து இந்த மாதிரி கரும்புள்ளி கிடக்கூடாது. அந்த மாதிரி கரும்புள்ளியும் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 28 வயசு முடிக்கணும். எத்தனை மாதம் இருக்குமா? அந்த மார்ச்ல. சரிம்மா, 28 முடிஞ்ச உடனே 29 ஆரம்பிச்சு அது 3 மாதத்துலேயே கல்யாணம் முடிக்கிற நேரம் வந்தாச்சுமா. அது மாதிரி கல்யாணம் வந்து அவங்க சொந்தத்தில் இருக்க மாட்டாங்க, அசல் இருப்பாங்க. அது மாதிரி வேலை பார்க்குறவங்க அரசோ தனியாரத்தில் மாத சம்பளம் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. உங்கள் பொண்ணும் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் 3-4 மாதத்துல கல்யாணம் நடந்து கவலைப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நேர் இணைப்பில். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனத்தின் வாயிலாக சொல்ல வாய்ப்புகள் இருக்கா சார்?
வயசு ஒன்றும் சொல்ல. வயசு சொல்லலைங்க இல்லைங்க. ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு வந்து பிறவி குறைபாடுகளின் காரணமாகவோ அல்லது ஒரு எதிர்பாராத விதமாக விபத்துகளின் காரணமாகவோ கைகளை வந்து இழக்க வேண்டிய நிலை இருந்தால் அவங்களுக்கு எப்படி நீங்க கணித்து சொல்வீங்க? நம்ம இப்போ வந்து சாமுத்திர சாஸ்திரம் அந்த மாதிரி இருக்கு, பிரச்சனை மூலியமா சொல்லி இருந்தாலும் இந்த மாதிரி கையை வந்து இந்த மாதிரி விளக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதுக்கு என்ன ரேகை இருக்குன்னு அது ரேகை சாஸ்திரம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி நடந்துன்னா இந்த மாதிரி ரேகை இருந்தால் தான் அவங்களை இழந்திருக்குன்னு சொல்லிட்டு பாக்கி உள்ள விஷயத்தை வந்து அப்படியே நான் எல்லாமே சொல்லிடுவேன். ஆமாம், இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது என்ன கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னா அந்த கிரகம் என்ன கிரகம் இருக்குன்னு ஜோதிடத்தில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி கைரேசால் இந்த மாதிரி விபத்துகள் நடந்தாலோ இது பிரச்சனை நடந்திருந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதிரி ரேகை இருந்தால் இது நடக்கும் சொல்லி பாக்கியுள்ள ரேகைகள் நாங்களே அந்த ரேகை இது பண்ணி சொல்லிடுவோம். அந்த மாதிரி நமக்கு அது மட்டும் இல்லை, 2 கையும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ 2 கை போய் ஏதாட்டு ஒரு கையில் போயிருந்தாலும் இன்னொரு கையில் பார்த்து அந்த மாதிரி சொல்லிடுவோம். ஓகே, இப்போ வந்து குழந்தைக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தாயின் கைரேகையை வைத்து கணிக்க முடியுமா? குழந்தை பிறப்பதற்கு முன்பே கண்டிப்பாக கணிக்க முடியும். குழந்தை பிறகு முன்னக்கூட்டியே இந்த தாயோட கைரேகை பார்த்து இவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும், என்ன குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்க படிப்பு நல்ல சிறப்பாக இருக்குமா, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, ஆண் குழந்தையா பெண் குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தைக்கு வந்து அங்கத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமா, ஊனங்கள் இருக்குமா, இல்லாட்ட குழந்தைகள் பிறந்த பிறகு சில காலகட்டத்தில் விபத்துகள் ஏற்படுமா, ஊனங்கள் ஏற்படும், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைரேகை மூலியமாக கண்டிப்பாக சொல்லணும். இதை கண்டுபிடிச்சு இதற்கான பரிகாரம் செஞ்சு தடுக்க முடியுமா? கண்டிப்பாக தடுக்க முடியும். விதியை மதியால் வெல்லலான்னு இருக்கு. அப்போ கைரேகைப்படி இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது என்னென்ன ரேகைகள் அடையாளங்கள் இருக்கும் அதைப்படி நம்ம அப்படி சொன்னபடி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க தருமபுரில இருந்து பேசுறேங்க. தர்மபுரியில இருந்து யாருமா பேசுறீங்க? நாங்க புஷ்பா பேசுறேன். எங்க பையனுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. அவருடைய பெயர்? வினோத்குமார். வயது? வயது 24. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு வினோத்காக? புள்ளியிலே அமையல. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்களுக்கு எத்தனாவது பையமா இது? இதான் ஃபர்ஸ்ட் பையங்க. சரிம்மா, அவருக்கு வந்து சொந்தமாக வியாபாரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, வேலை வந்து தனியார் துறை சம்பந்தம், அது வெளிநாட்டுக்கு போகிற அந்த மாதிரி யோகம் இருக்குமா? வயசு கரெக்டாக 24 தானா? ஆமாங்க, 19/10/92 பிறந்தது. சரிம்மா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 25 வயசு ஆரம்பிச்சு ஒரு 3ஆவது மாதத்தில் அந்த மாதிரி வேலை ஆகும். அது ஒரு வெளிநாடோ வெளி மாநிலம் அந்த மாதிரி போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? கவலைப்படாதுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ராகேஷா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சிவகாசில இருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். உங்க வயது? வயது 27 மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இந்த கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணேன். இந்த மாசம் கிடைக்கும் சொன்னாங்க. இந்த மாசத்துக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கறது. கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரி, வணக்கம். கரெக்டாக வயசு 27 தானா? ஆமாங்கய்யா. சரியா, இப்போ வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிட்டா? திருமணம் ஆயிடுச்சு. சரியா, இப்போ நீங்கள் இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு இதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க, அது தடங்களாகி தான் 2ஆம் தடவை இது முயற்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வேலை கிடைச்சிட்டு இருந்தாலும் வந்து இந்த வருஷம் லாஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் காந்தி பேசுறேன் மேடம். எனக்கும் தான் கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க வயது என்ன? 49 மேடம். என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? வாழ்க்கை எப்படி ரொம்ப கஷ்டத்துல ஓடிட்டு இருக்குங்க மேடம். எப்ப அந்த இடம் இருக்குது, வீடு கட்டுறதுக்கு இது வருமா? அம்மா கவலையப்படாதீங்க. பின்னோக்கி இழுக்கப்பட்ட அம்புதான் வேகமாக முன்னேறி சென்று இலக்கை அடையும். ஐயா அதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்களுக்கு வயசு 49 வயசு சொல்லியிருக்கீங்க. உங்க வீட்டுக்காரர் பேர் வயசு சொல்லுங்கம்மா. வீட்டுக்காருக்கு 50 வயசுங்க. எஸ் விஜயன். சரிம்மா, இப்போ வந்து இந்த இடம் வந்து உங்க பேருக்கு இருக்கா அவங்க பேருக்கு இருக்கா இல்ல பூரிய சொத்தா? என்னோட பேருக்கு எங்க அம்மா எனக்கு எழுதி கொடுத்தாங்க. சரிம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து வீடு கட்டக்கூடிய நேரம் வந்துச்சு, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு நடந்திருக்கணும். அது வந்து நடக்க முடியாம போச்சு. இந்த வருஷத்துல வந்து ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா நடக்கும், கவலைப்படணும். சரியாம்மா? அழைப்பிற்கு நன்றி சார். கரும்புள்ளிகள் அப்படின்னு நீங்க சொல்லும்போது சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா கைகள்ல இருக்கும், சில பேருக்கு முகத்துல இருக்கும் இல்லையா? இது இரண்டிற்கும் வித்தியாசங்கள் வித்தியாசம் இருக்கு. வந்து பார்த்து மச்ச சாஸ்திரம்னு இருக்கு. மச்ச சாஸ்திரத்துல வந்து மச்சத்தை பத்தி சொல்லக்கூடிய முகத்துல கிடக்கக்கூடிய எல்லாம் வந்து கரும்புள்ளி கிடையாது, கண்டிப்பா மச்சம் தான். அது மச்சத்தை வந்து அழகு நிலையத்து போய் அந்த மாதிரி மச்சத்தை மாற்றக்கூடாது. அந்த மச்சத்தினால அது வந்து சாமுத்திர சாஸ்திரப்படி அந்த மச்ச சாஸ்திரத்தில் என்னென்ன நடக்கணும் முன்கூட்டியே முகத்தை பற்றி சொல்லலாம். இப்போ முகராசி கைராசி ஒரு நபரோட முகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையிலேருந்து குழந்தை பாக்கிலேருந்து வேலை வாய்ப்புலேருந்து உடல் ஆரோக்கியத்திலேருந்து அதிர்ஷ்டம் அந்த மச்சத்தை பார்த்து நமக்கு வந்து சொல்லிடலாம். அது மாதிரி மச்ச சாஸ்திரம் அந்த கரும்புள்ளின்னு சொல்லக்கூடிய உள்ளங்கையில் கிடக்கூடியது. அதே மாதிரி உள்ளங்கையிலையும் மச்சம் கிடக்கும். அது மச்சமா கரும்புள்ளியா? இந்த மச்சம்னு சொல்லக்கூடிய வந்து பிறந்த சின்ன குழந்தையிலேருந்து மரணம் வரைக்கும் மச்சம் இருக்கும், அழிஞ்சு போகாது. அதுதான் அரசு ஆவணங்களுக்கு கூட அந்த மச்சத்தை வந்து அடையாளங்கள் எடுப்பாங்க, கைரையும் எடுப்பாங்க. இந்த கரும்புள்ளின்னு சொல்லக்கூடிய வரும் போகும். அப்போ கரும்புள்ளி வந்து 7 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் கரும்புள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த கரும்புள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. 15 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடியது முன்கூட்டியே கரும்புள்ளியை பார்த்து என்ன பிரச்சனை நடக்கும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரமேட்டில் ஒரு கரும்புள்ளி கிடந்தா அவ பேர் கெட்ட பேர்
பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது எந்த வயசில் எந்த காலகட்டத்தில் எந்த ரூபத்தில் வரும்னு அதை அளந்து பார்த்து சொல்லுவோம். ஆணோட கையாக இருந்தால் பெண்ணோட கை இருந்தாலும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய ரேகைன்னு சொல்லக்கூடியது சூரிய மேடு. இந்த சூரிய மேட்டில் ஒரு கரும்புலி கிடந்துன்னா அவங்களுக்கு சமூகத்தில் வந்து ஒரு திடீர்னு விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், ஒரு பதவியில் தான் பதவி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு பிரபலமாக அவங்களுக்கு வந்து கெட்டு பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே இடத்துல மச்சமாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பேரு புகழ் செல்வாக்கு பல ரூபத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி மச்ச சாஸ்திரத்தில் வந்து நிறைய ஒவ்வொரு மேட்டுக்கும் தனித்தனி அமைப்பு இருக்கும். இது வந்து புதன் மேடு, சந்திரமேடு. இந்த புதன்மேட்டில் ஒரு ஆணோட கையோ பெண்ணோட கையிலே கிடந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தைகள் எவ்வளோக்குள்ள பிரபலம் இருப்பாங்க, எந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்பு இருக்கணும், இந்த மாதிரி மத்திய சாத்துக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். அப்படியே உள்ளங்களை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கே நம்ம வந்து மணிக்கணக்காக நிறைய பேசலாம். கண்டிப்பா சார், தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருச்சியிலேருந்து மலைச்சாமி பேசுகிறேன் மேடம். மலைச்சாமி சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எனக்கு அதான் மேடம் கேட்கணும். உங்களுடைய வயது? 21 மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம் இது மாதிரி அப்பா இறந்துட்டாங்க, இறந்து 1 வருஷம் தான் ஆகுது. அவர் தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. அது எப்படி மேடம் எனக்கு நல்லா வந்து கண்டினியூஸா நல்லா வியாபாரம் உங்க எதிர்காலம் குறித்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சார் இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம் தம்பி, வயசு 21 வயசு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க தான் வீட்டில் மொத்தவங்களா? ஆமாங்க சார். நான் அக்கா அண்ணா அந்த மாதிரி இல்லை இருக்காங்க மேடம், தங்கச்சி தான் சார். சரி சரி. இப்போ வந்து என்ன தொழிலை நீங்கள் பார்க்கீங்க? அதாவது சிப்ஸ் மிக்சர் காராச்சு அது மாதிரி. சரி, கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த தொழில் தொடர்ந்து பாருங்கள், வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது, நல்ல சிறப்பாக இருக்கும். இன்னொரு 3 மாதத்துலேருந்து உங்களுக்கு எதிர்காலம் நல்ல சிறப்பாக 10-15 வருஷம் நல்லா ஓடக்கூடிய வாய்ப்பு இருந்தாச்சா கவலைப்படணும். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? திருநெல்வேலியிலிருந்து பேசுறோம். திருநெல்வேலியிலேருந்து யார் சார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டிதான். உங்க வயது? 32. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? திருமணம் நடக்கும் தொழில் எப்படி இருக்கும் சார் இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வயசு 32 வயசு எசைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்க? திருமணம் எப்போ நடக்குன்னு கேட்டீங்களா? ஆமா. சரியா, வீட்டில் நீங்கள் எத்தனாவது? நான் 3வது. இப்போ பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு 32 வயசுக்கு முன்னாடியே திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு பிரச்சனை பண்ணி அந்த மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு தாரதோஷம் வந்து அவங்களுக்கு வந்து கோர்ட்டு பஞ்சாயத்து அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனத்தில் தெரியுது. அதனால் உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கல அப்படின்னு யோகமாக நினச்சிக்கோங்க. ஆண்களுக்கு வந்து 32 வயசு ஆனாலே வந்து திருமண தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து பரிகாரம் மூலம் நிவர்த்தி பண்ணக்கூடிய தேவை கிடையாது, பயப்பட வேண்டாம். இப்போ வந்து 32 வயசு முடிஞ்சு 33 ஆரம்பித்து ஒரு 3வது மாதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கியா? அது வந்து சொந்தத்தில் இருக்காது, அசலில் இருக்கும். நீங்களே விரும்பின கல்யாணம் கூட இருக்கலாம். கூடிய சீக்கிரம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் ஐநாவத்திலிருந்து பேசுறேன். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? நான் ஐநாவத்துல அம்சா பேசுறேன். அம்சாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? நான் வந்து எங்க தங்கச்சி பொண்ணுக்காக கேட்க போறேன். அவங்க பெயர்? ஏமலதா. வயது? வயது வந்து 24 ஆகுது. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது. குழந்தை எப்ப பிறக்கும்? அவ பையன் வந்து அவன் வந்து இவன் அருண்குமார். சரிங்கம்மா, சார் இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்க தங்கச்சி மகளுக்கு வயசு 24 வயசு சொல்லியிருக்கீங்க. அருண்குமாருக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? அவருக்கு வந்து 90ல பிறந்தாரு. சரிம்மா, உங்களுக்கு தங்கச்சி அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. சரிம்மா, இப்போ கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் சொன்னீங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் கரெக்டா அடுத்த மாசம் ஆக போகுது. இந்த மாசம் நான் 19. சரிம்மா, இப்போ இந்த மாதமே உங்களுக்கு வந்து குழந்தை பாய்க்கூடிய நேரம் வந்தாச்சுமா, கூடிய சீக்கிரம் குழந்தை பாய்க்கு இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா. வணக்கம். அழைப்பிற்கு நன்றி. சார், நம்ம மச்சம் பத்தி பேசும்போது சில பேர் சொல்வாங்க, கண்களுக்கு புலப்படாத இடத்தில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொல்வாங்க இல்லைங்களா? அது உண்மை? அது உண்மைதான். அப்போ அது வந்து அதிர்ஷ்டம் எந்த விதமான அதிர்ஷ்டம் பொதுவாக அதிர்ஷ்டம் சொல்லுவோம். அது அதிர்ஷ்டம் பல விதமான அதிர்ஷ்டங்கள் இருக்குது. சிலவங்க இப்போ அதிர்ஷ்டம் சொன்னாலே பணம் கார் பங்கு அதை பற்றி தான் அதிர்ஷ்டம் நினைக்கும். பல விதமான அதிர்ஷ்டம் சொல்லுவோம். சிலவங்க குழந்தை பாக்கியம் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி மச்சங்கள் தான் வரக்கூடிய கணவர் அதிர்ஷ்டமான கணவராக இருக்கலாம். அது மூலியமாக சில அதிர்ஷ்டம் வரலாம், பூமி யோகம் வரலாம், சிலவங்க படிப்பு, வேலை வாய்ப்பு, ஒரு கலை சம்பந்தம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ கண்ணுக்கு தெரியாத மச்சம் கிடக்குறது, கண்ணுக்குள்ளே சிலவங்களுக்கு மச்சம் கிடக்கும். கண்ணுக்குள்ளே கண் அமைக்கடையில் அதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டமானது. சிலவங்க முதுகுக்கு பின்னாடி கிடக்குன்னு சொல்லுவாங்க, தலையில் கிடக்கு. அப்படி பலவிதமான மச்சங்கள் இருக்குது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மச்சங்கள் இருக்குது. அது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தான். அந்த மச்சத்தில் வந்து நிறங்கள் வித்தியாசம், கருப்பு நிறம், மஞ்சள், சாம்பல் நிறம், அந்த மச்சத்தோட அளவு வச்சுலாம் சொல்லுவோம். அது உண்மையால் வந்து எல்லாமே அதிர்ஷ்டம் தான். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நீங்க கைரேகை குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. அது மாதிரி என்னை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை வந்து நான் வந்து சொந்தமாக இந்த மாதிரி முருகன்கள் அமைச்சு கைரேகை ஜாதகம் பிரச்சனை பார்த்துட்டு அங்கே வந்து பார்க்கக்கூடிய ஞாயிறு திங்கள் செவ்வாய் வந்து பார்க்கலாம். அது மாதிரி தூத்துக்குடி பக்கம் புதுக்கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, தஞ்சாவூர் புதுக்கோட்டை. அது மாதிரி சென்னையில் வந்து வேலன் வெள்ளி சனி 3 நாள் என்னை சென்னையில் எக்மோரில் பார்க்கலாம். அது மாதிரி இந்த வாரம் புதன்கிழமை மதுரையில் பார்க்கலாம். அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து நீங்கள் வந்து தஞ்சாவூரில் பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் நம்பரில் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அது மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் வந்து கைரேகை அந்த மாதிரி அனுப்பிவிட்டாலும் அந்த கைரேகை பார்த்து கூட பலன் சொல்லுவேன்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு அனுபவ வாஸ்து நிபுணர் வாஸ்து ராஜா திரு JP ராஜா அரவிந்த் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் ஐயா கௌரி திருப்பதி ரெட்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சார், வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள்ல அது ஈடுபடும்? கண்டிப்பா நல்ல கேள்வி. ஏன்னா வாஸ்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு ஜோதிடம்னு எடுத்துக்குவோம், அங்கிருந்தே வருவோம். ஃபர்ஸ்ட் அஷ்டவர்க்கம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அஷ்டவர்க்கம், அந்த அஷ்டவர்க்கத்தில் பரல் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த பரல் கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ அல்லது முக்கியமான ஸ்தானங்கள் பரல் கம்மியாக வாங்கியிருந்துச்சு அப்படின்னாக்கா அதை மாற்ற முடியாது. அது ஸ்டில்லு. ஒரு குரு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் மறைஞ்சிருச்சு, ஒரு உச்சமான இடம் இல்லை, நீச்சமாயிருச்சோ இல்லை பவர் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம மாற்றிக்கவே முடியாது. அதுக்கான பரிகாரங்கிற வேலை சொல்லுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் நம்ம வீடுனாக்கா, வீடு சரியில்லை அப்படின்னாக்கா வீட்டை நம்ம மாற்றிக்கலாம், வாசலை மாற்றிக்கலாம். வீடு சரியில்லை, டோட்டலாகவே நம்ம மாறணும் அப்படின்னாக்கா அதுக்கான வாய்ப்பு வாஸ்துவில் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் வாஸ்துக்கு அதிக முக்கியத்துவம். இன்னொன்று சொல்ல போனாக்கா, வாஸ்துங்கிறது பூமியை சார்ந்தது, ஆனால் ஜோதிடங்கிறது பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய கிரகத்தினுடைய ஆற்றல்கள் சார்ந்தது. அப்போ நமக்கு நோய் ஏன் வருது அப்படின்னாக்கா, முதல்ல உடம்பு ஹெல்த்தாக இல்லைன்னு அர்த்தம். உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்போ நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கணுமோ அது மாதிரி வாஸ்து ஹெல்த்தியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல்கள், அந்த கோள்களுடைய ஆற்றல்கள் உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்காது. இப்போ சின்ன அளவுக்கு பாதிக்காமன்னா கண்டிப்பாக பாதிக்காது. அது மனம் சார்ந்த விஷயமாகவும் இருக்கணும். மனம் ரொம்ப தைரியத்தோடு இருந்தாலே கண்டிப்பாக அதை அணுகிடலாம். எல்லாத்தையும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து லதா பேசுறேம்மா. லதாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. நமஸ்காரம் சாமி. வணக்கம்மா. சொல்லுங்க. நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் சாமி. வடக்கு பார்த்து இருக்கு எனக்கு கடை. சரிங்க. சேல்ஸ் நல்லா இருந்தது. இப்போ ஒரு 6 மாசமாவே எனக்கு சேல்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்றேன், ஒண்ணுமே நல்லா இது பண்ண முடியல. புதுசா ஷெட் ஏதாவது முன்னால போட்டிருக்கீங்களாமா? இல்ல, நான் அப்பயே போட்டுட்டேன் சாமி. கடை வச்சிருக்கப்பே ஷெட் போட்டேன். ஷெட் போட்டீங்க. சரி. அது பேக் சைடு ஏதாவது காம்பவுண்ட் இருக்குங்களா வீட்டுக்கு? அந்த கடைக்கு காம்பவுண்ட் இருக்குங்களா? இருக்கு, பக்கத்துலயும் இருக்கு. 3 கடை தொடர்ந்து இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் என் கடை. அப்படிங்களா? அதுக்கு கிழக்கு சைடுல ஏதாவது படிகளோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வாஸ்துக்கு தவறா இருக்கும். அல்லது கிழக்கு சைடு க்ளோஸ் ஆகி இல்லை வேற ஏதாவது மேடோ இல்லை ஸ்டேஜ் மாதிரி ஏதாவது கட்டியிருந்தீங்கன்னாலும் தவறா இருக்கும். அதே மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஏதாவது தராசோ அல்லது படிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது லோடு அதிகமாக வச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக அது பாதிக்கும். அதனால அதை மாற்றிங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. நன்றிங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேம். தீபா பேசுறேன். தீபாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம். சொல்லுங்க சார். எங்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு சார். 2 வீடு ஒட்டி இருக்கு. அண்ணா ஒரு பக்கம், நாங்க ஒரு பக்கம் இருக்கோம். சரிங்கம்மா. ஒரு 6-7 மேரேஜ் ஆயிட்டு 1 வருஷம் தான் சார் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை, எவ்வளவு பணம் வந்தாலும் நிக்கவே மாட்டேங்குது சார். கண்டிப்பா. அதாவது வீட்டை ஒன்னா சேர்த்து அப்படியே பாகப்பிரிவினை மாதிரி 2ஆ பிரிச்சுக்குவாங்க. அது பண்ணக்கூடாதுமா. அந்த மாதிரி பண்றது ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு சிரமமா இருக்கும். ஏன்னா வடக்கு செவுரு பொது, அதாவது தெற்கு செவுரு சென்ட்ரல்ல வைக்கிற செவுரு பொது செவுரா இருக்கும். அதனால வடக்குல உள்ளவங்களுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா தெற்குல உள்ளவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். அதனால தனி வீடா மாத்திக்கிறது நல்லது. அது பொது வீடா அப்படி இருக்காதீங்க, அது மாத்திங்க. அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் போல் அமையும் எண்ணங்கள் தான் வாழ்வில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லீங்களா? இப்போ எனக்கு மனதளவுல பாத்தீங்கன்னாக்க எனக்கு நிறைய பணம் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அது சேர மாட்டேங்குது, அது செயல் வடிவத்துல வர மாட்டேங்குது. இதற்கான காரணம் என்ன? கண்டிப்பா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் இது ஒரு கதையோட கொண்டு போகலாம். ஒரு வழிபோக்கன் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது, களைப்பாயிடுது. அப்போ எங்கேயாவது ஒரு மர நிழல்ல உட்காந்து நம்ம இளைப்பாறலான்னு உட்காரும் பொழுது அவன் நினைக்கிறான், இப்போ நல்லா பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பாடு கிடச்சா நல்லா இருக்குமே. என்னன்னா உடனே சாப்பாடெல்லாம் வந்துடுது, பதார்த்தங்கள் வந்துடுது. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும்போது நல்ல உண்ட களைப்பும் தொண்டனுக்கு உண்டுங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ மெத்தைகளாக இருந்தால் நல்லா இருக்குமேனா மெத்தைகளும் வந்துடுது. அந்த மெத்தைகள்லாம் படுத்துருக்கும் போது திடீர்னு சரி உடம்புலாம் வலிக்குது, ஏதாவது கைகால் அமைக்கிற தாதிகள் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது அவங்களும் வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினச்சது பூரா நடக்குது. அப்போ திடீர்னு ஒரு புலி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா புலியும் வந்துடும். அப்போ என்ன ஆகுது, மனம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா மனசை நீங்கள் எந்த விஷயத்தில் உருவாக்குறீங்களோ, எந்த விஷயத்த மனசுக்குள்ளேருந்து உருவாக்கி கொண்டு வரீங்களோ அது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சரண்யா என்னை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பேட்டி எடுக்கிறாங்க.
அப்போ இது மனம் வந்து விசுவலைசிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ தீர்க்கமாக நீங்கள் நம்பணும், நமக்கு அது கிடைக்கும், நம்மளால் அது சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும். உங்களை பேட்டி எடுப்பது எனக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, அரியலூர்ல இருந்து ஜெயங்கொண்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். அரசிமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஓகே. ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம்மா. தம்பி வீடு வந்து 2 வீடா இருந்தது சார். அதுல வந்து ஒரு வீடை இடிச்சாச்சு. சரிங்கம்மா. வாசப்படி வந்து அந்த 2வது வீடு வந்து அந்த இடிச்ச மண்ணை பார்த்து வடக்கு பார்த்து இருக்கு. தம்பி ஒய்ஃபுக்கும் அடிக்கடி உடம்பு முடியல, அம்மாவும் இப்போ உடம்பு முடியாம இருக்காங்க. எப்படி சார் அது வடக்கு பார்த்து இருக்கலாமா இல்ல வாசப்படியை மாத்தி சேஞ்ச் பண்ணி வைக்கலாமா? வடக்கு வாசல்ல வந்து வட மேற்குல இருக்குங்களா இல்ல எப்படி வட கிழக்குல இருக்குங்களா? வட கிழக்குல இப்படிதான் சார். வட நடு சென்டர்ல இருக்கு வீடு, வந்து கிழக்கு மேற்குல இருக்கு வீடு. சரிங்க. ஆனா வாசப்படி வந்து வடக்கு பார்த்து இருக்கு. அந்த பழைய வீடு இடிச்ச மண்ணை பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மண்ணெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிடுங்க. ஏன்னா மேடு வந்து ஈசான்யத்தில் அதிகமான உயரங்கள் இருந்தா பெண்களை ரொம்ப பாதிக்கும், பெண்களுக்கு உடல்நிலை கோளாறு கொடுக்கும். அதனால வந்து அந்த மேடு உள்ள அந்த மண்ணெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்த சமன்படுத்துங்க. வீடு கட்டும்போது அவங்களுக்கு தனியா ஒரு காம்பவுண்ட் அமைச்சிட்டு கட்டுங்க, அதுதான் ரொம்ப நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க மயிலாடுதுறையில இருந்து பேசுறோம் மேடம். மயிலாடுதுறையில இருந்து யார் பேசுறீங்க? பிரியா பேசுறேன் மேடம். பிரியாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. நாங்க வந்து வடக்கு பார்த்து வாசப்படிங்க சார். சரிங்கம்மா. இங்க பாத்தீங்கன்னா நாங்க எனக்கு என் கணவருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க சார். என்னன்னு தெரியல, ரொம்ப பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு நாளைக்கு நல்லபடியா பேசுவாங்க. அது எதனால? வடமேற்குல செப்டிக் டேங்க் கொடுத்துறீங்களாமா? இல்லைங்க சார், கிடையாது. வடமேற்குல செப்டிக் டேங்க் இல்ல. அப்போ வந்து உங்களுக்கு வடமேற்குல வந்து டாய்லெட் ஏதாவது கட்டியிருக்கீங்களா அந்த மாதிரில? அதாவது வடமேற்கு பகுதி தான் ஏதோ பாதிப்பு இருக்கு. ஒன்று மாடிப்படியோ அல்லது வந்து ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது வெளியில ஏதாவது ஷெட்டு மாதிரி போட்டு இழுத்து இருந்தாலோ இல்லை வடமேற்குல வந்து ஏதாவது தோஷம் இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் மன உளைச்சல்கள் வரும். ஈசானியமும் நல்லா இருக்கும், வடமேற்கும் தோஷமா இருக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு வரணும். அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, ஈசானியம் நல்லா இருக்கிறதுனால அவங்க வெளிநாடு யோகங்கள் உருவாகும். எதுவும் ரொம்ப தூரமாக இருக்கிறது மாதிரியான வாய்ப்புகள் வரும். அதனால வந்து வடமேற்கு பகுதி தான் உங்களுக்கு பிரச்சனை. அது மாதிரி கிழக்கில் நிறைய இடம் விட்டு வச்சிருப்பீங்க, அதையும் குறைச்சி வச்சிருங்க. அப்படி இருந்தால் தான் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற இயற்கை பேரழிவுகள் வந்து ஏற்படுது. உதாரணத்துக்கு நம்ம பூம்புகாரை எடுத்துப்போமே, செல்வ செழிப்போடு இருந்த ஒரு நகரம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியாத நிலையில இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல ஒரு வீடு கூடவா வாஸ்து பிரகாரம் இருக்காது. ஏன் அந்த நகரம் முழுவதுமே வந்து இவ்வளவு பிரச்சனையாச்சு? இல்ல கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இது கோள்களுடைய எனர்ஜி தான். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டையே பாதிக்கிறது, ஒரு கடற்கரை ஏரியாவை ஃபுல்லாக பாதிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வீடு மட்டுங்கிறது முக்கியம் சொல்ல முடியாது, கோள்களுடைய அமைப்பும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கேட்ட கேள்வி இன்னும் தொடர்புபடுத்தலாம். ஏன்னா வந்து சில இடங்களில் வந்து நகரங்களில் வந்து பொருளாதார வீழ்ச்சி அப்படியே டவுன் ஆகி வந்துடும். அப்போ அதுக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் 100க்கு ஒரு 70 வீடு வாஸ்துக்கு தவறாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களும் வரும். அதே மாதிரி அங்கே பொருளாதார பிரச்சனைகளும் வரும். அது மாதிரி அந்த நகரம் வளர்ச்சி அடைகிறதும் ரொம்ப கம்மியாகிடும். அப்போ பெரும்பாலும் வந்து வாஸ்துங்கிற ஒரு அவேர்னஸ் வந்த பிறகு அதிகமாக வாஸ்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு தவறான ஒரு வழிநடத்தல் போகும்போது கண்டிப்பாக அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ நீங்கள் வந்து தெளிவான ஒரு விஷயத்துக்கு போகணும், ரொம்ப தெளிவாக பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமா. இப்போ ஜோதிடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நகரம் ஒரு பெரிய இடம் அப்படின்னு எடுத்துக்கும் போது முண்டன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ வாஸ்துல அந்த மாதிரி இருக்கா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க இந்த கேள்வி. கண்டிப்பாக நம்ம வந்து அந்த அதாவது நாட்டினுடைய அமைப்பு இப்படி இருக்கு, அதனால என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வீட்டோட அமைப்பை சரி பண்ணிங்க. உங்கள் வீட்டோட அமைப்பை காம்பவுண்டு சரியாக போட்டுங்க. கிழக்கில் வந்து அளவான இடம் விடுங்க, மேற்கையும் அளவான இடம் விடுங்க, தெற்கையும் அளவான இடம் விடுங்க, வடக்கு சைடில் வந்து அதிக இடம் விடுங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு விடணும், ரொம்ப ஜாஸ்தியாக விடக்கூடாது. ஈசானியத்தில் பள்ளம் அதாவது நீருக்கான நிலைங்கிறது மாதிரி பள்ளம் கொடுக்கணும். வடமேற்கு இந்த மாதிரி எல்லா பகுதிகளுமே தெளிவாக வாஸ்துக்கு காம்பவுண்ட் அமைச்சு செஞ்சிட்டிங்கனாலே போதும், பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் மதுரையிலிருந்து பேசுகிறோம். காலை வணக்கம். மதுரையிலிருந்து மோகன்ராஜ். மோகன்ராஜ் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், கிழக்கு பார்த்த வீடு சார். சரிங்க. 100 வருஷ வீடு சார். இப்போ வீடு நல்லா இருக்கு. சரிங்க. வடக்க வந்து பொது சந்து விட்டுருக்கோம் சார். பொது சந்து? சரிங்க. பொது சந்து சார். அதில் வந்து தலைவாசல் வந்து வடக்குல இருந்து கிழக்க வந்து வீதி போகுது, கிளமையில் தான். சரி, வடகிழக்கு மூலை. வடகிழக்கு மனை சொல்லுங்க. வடகிழக்கு மூலையில வந்து இதுனா இந்த வாசல் வந்து எங்க சார் வைக்கலாம்? தலைவாசல் வந்து நான் ஆக்சுவலா வந்து வடக்கு பொது சந்து விடுறது கரெக்டா சார்? பொது சந்து விடுறது நல்லது தாங்க, நல்லது.
அங்கிருந்து வந்து இப்போ இந்த தெருக்கூத்து வந்து ஒரு 5 அடியில் இருக்குது சார். மிச்சம் அங்கிட்டு தான் வருது. அது சரியா சார்? 5 அடினா எந்த பக்கம் 5 அடி வருதுங்கிறீங்க? ஈசானியத்தில் வருதுங்களா? எந்த பக்கம்? ஈசானியத்தில் வந்து ஈசானியத்துல இருந்து பொது சந்துக்கு நேரம் வந்து கரெக்டா வந்து அந்த வீதி குத்து வருது. 3.25 பொது சந்து போக அங்க இருந்து எங்களுடைய சுவர் ஆரம்பமாகுது. அப்போ வந்து வாசல் எங்க சார் வைக்கலாம்? அந்த ஈசானிய பகுதியிலே வைங்க. ஈசானிய பகுதியிலே வைங்க. உங்களுக்கு அது நல்ல மனையா இருக்கும் கண்டிப்பா. அதனால ஈசானிய பகுதியிலே வைங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு அனுபவ வாஸ்து நிபுணர் வாஸ்து ராஜா திரு ஜே.பி. ராஜா அரவிந்த் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், விஜயகுமார் பேசுறேங்க. விஜயகுமார் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? கேரளா பண்றேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வீடு வந்து வடக்கு பார்த்து இருக்கு சார், தோட்டத்துல இருக்கு. சரிங்க. எங்க தாத்தா கட்டினதுங்க. சரிங்க. 40 இயர்ஸ் மேல ஆயிருக்கு. சரிங்க. இதுல வந்து பாதிக்கு கிழக்கு வந்து கேணி இருக்கு. இது வந்து என்ன பண்ண சார்? இது வந்து கனவு மாதிரி பண்ணுவாங்களா? 40 வருஷம் மேல ஆயிட்டா இப்படிங்க. அது உங்களுக்கு மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய்யுங்க. ஹோமங்கள் வந்து நீங்க விருப்பப்பட்ட செய்யலாம். மற்றபடி காம்பவுண்ட் இருக்குங்களா? வீட்டை சுத்தி காம்பவுண்ட் இருக்குங்களா? காம்பவுண்ட் இல்லைங்க. வீட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு லெட்டின் பாத்ரூம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணும் சார். காம்பவுண்ட் போடுங்க. காம்பவுண்ட் போட்டுட்டு, ஏன்னா கிணறுடைய பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து காம்பவுண்ட் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ ஒருத்தர் வந்து 10 வருஷமா ஒரு வீட்டுல இருக்காங்க. ஒரு 7-8 வருஷம் வந்து ரொம்ப சூப்பரா அவங்க லைஃப் இருக்குன்னு வச்சுப்போமே. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 2 அல்லது 3 வருடங்கள் வந்து ரொம்ப பிரச்சனை வருது. இப்போ அந்த இவ்வளவு காலகட்டங்கள் சந்தோஷமா இருந்ததுனால வாஸ்து ரீதியாக அந்த வீடு வந்து சிறப்பா இருக்குன்னு சொல்லலாமா, இல்ல இப்போ பிரச்சனை வந்ததுனால குறைபாடு இருக்கு அப்படின்னு கண்டறியணுமா? கண்டிப்பா. என்னன்னு, வாஸ்து வந்து முழுமையா ஒர்க் பண்றதுக்கு 12 வருடம் ஆகும். ஒரு வாஸ்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா 12 வருடம் ஆகும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம், அடுத்த 3 வருஷம் அப்படின்னு வரும்பொழுது அந்த பாசிட்டிவாக ஓரளவு இருக்கிற விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும். ஆனால் அந்த லாஸ்ட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, புதுசாக பக்கத்து வீடோ யாரோ அவங்க வந்து பொது சந்துங்கிற ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்லை வந்து இந்த காம்பவுண்டை ஒட்டி இவங்க பக்கத்தில் வீடு வந்து இவங்க வீடும் காம்பவுண்டும் ஜாயிண்டாக இருக்கும். பக்கத்தில் அவங்க வந்து ஈசானியத்துக்காண்டி அவங்க தொட்டி கட்டுவாங்க. அது இவங்களை பாதிக்கும். இந்த மாதிரி சுற்றுவட்டார அமைப்புகள் கொஞ்சம் மாறும் பொழுது கண்டிப்பாக அவங்கள பாதிக்கும். அதனால் வாஸ்துங்கிறது ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காங்களாங்கிறத ரொம்ப கரெக்டாக செக் பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை கூட அலட்சியப்படுத்திடக்கூடாது. அது ரொம்ப கவனமா பண்ணணும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், நான் நிர்மலா பேசுறேங்க. நிர்மலாமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? போன்ல சார் கிட்ட உங்க கேள்வி கேளுங்கம்மா. சரி. ஆமா, சொல்லுங்கம்மா. என் மகனுக்காக கேட்கணுங்க சார். சொல்லுங்க. என் மகனோட பிறந்த தேதி 4/3/94ங்க. சரிங்கம்மா. 4/3/96 சார். சரிங்கம்மா. சரிங்கம்மா. சரிங்க, தொடர்ந்து பேசுங்க. பிஇ படிச்சிட்டு இருக்காருங்க. சரிங்க. சரிங்க. என்ன திசை பார்த்த வீடு? கம்ப்ளீட் பண்ணி ஏதாவது வேலை வாய்ப்பு வெளிநாடு போறதுக்கு அனுப்பிச்சிருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல விஷயமா. என்ன திசை பார்த்த வீடுமா நம்ம வீடு? ஆமாங்க, கிழக்கு திசைங்க. கிழக்கு தெற்கு. கிழக்கு தெற்கு உள்ள வீடு. சரிங்க. சரிங்க. கிழக்கு பகுதினா வடமேற்கு பகுதியில் வந்து செப்டிக் டேங்க ஏதோ ஆழமான பள்ளங்கள் அமைச்சிருந்தீங்கன்னா அது கவனமாக மிடில் அமைங்க. அதாவது வடக்கில் அமைங்க. ஈசானிய பகுதியில் தொட்டி அமைங்க. அது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். அதே மாதிரி வாசல் ரொம்ப தெளிவாக ஈசானியத்தில் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெளிநாடு யோகங்கள் உருவாகும். அதனால் வாஸ்து அமைப்பை கிளியராக பார்த்துக்கங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இப்போ மேக்ஸ்ல எப்படி டேபிள்ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லாமே. இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாருமே கத்துக்க முடியுமா? கண்டிப்பா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க விரும்பணும். அதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதாவது நிறைய நண்பர்கள் எல்லாருமே கால் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வாஸ்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு. அதற்கான பயிற்சி வகுப்புகள் இப்போ நாங்கள் தொடங்க இருக்கிறோம். நீங்கள் முன்பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் விரைவாக அறிவிக்கப்படும். சீக்கிரமாகவே உங்களுக்கு கிளாஸ் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன். பலரும் எதிர்பார்க்கும் ஒரு பதில் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே, நேர் இணைப்புல இல்ல சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறதுல ஒரு முனைப்பு இருக்கும் இல்லைங்களா? வாஸ்து ரீதியாக இப்படிப்பட்ட அமைப்புல இருந்தா இவங்க வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காதுப்பா, உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு இருக்கா? ஆமா, கண்டிப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி வந்து ரொம்ப முக்கியமான, அது வந்து நரம்பு சார்ந்த பகுதின்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு பகுதி வாஸ்துக்கு சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு, நரம்பு இது தொடர்பான பிரச்சனைகள்லாம் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ஒன்று. அதே மாதிரி தெற்கு பகுதியில் வந்து அக்னி, இந்த பகுதியெல்லாம் வந்து வாஸ்துக்கு சரியாக அமையணும். இது சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய ஹெல்த் வைஸ் இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. ரத்தத்தினுடைய சிவப்பணுக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
குடல் பகுதிகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி வடமேற்கு பகுதி வந்து நுரையீரல் இந்த மாதிரி மன ரீதியான தொடர்புடைய பகுதி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு தோஷம், வடமேற்கு அமைப்பு தவறாக இருக்கிற பட்சத்தில் பெரும்பாலும் அவங்க சிவ வழிபாடு பண்ணுவாங்க. பெரும்பாலும் சிவன் கோயில் போவாங்க, சித்தர் கோயில் போவாங்க, நிறைய ருத்ராட்ச மாலைகள் அள்ளி போட்டுக்குவாங்க, விபூதி அள்ளி பூசிப்பாங்க. ஒரு மாதிரி வந்து அவங்க லைஃப் வந்து ஒரு விரக்தியை சார்ந்தே போகும். அதே மாதிரி ஈசானியமும் நல்லா இருந்து வாய்விய தோஷம் இருந்துருச்சுன்னா அவங்களுடைய ருத்ராட்ச மாலைகள் எல்லாமே வந்து கோல்டோட சேர்த்து போட்டுப்பாங்க. அந்த மாதிரியான அது வந்து அவங்களுக்கு பொருளாதாரமும் இருக்கும், அதோட சேர்த்து விரக்தியும் அந்த மாதிரி வந்து ஆன்மீக ரீதியாகவும் போயிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் பொது உடைமை சிந்தனைவாதிகள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு தோஷம் இருக்கும். இந்த வாய்விய தோஷம் தான் அவங்களுக்கு பொது உடைமை சிந்தனைகளில் நிறையா இருப்பாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்து ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வதன் வாயிலாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கறது ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? உடுமலைப்பேட்டையிலிருந்து அருள்மொழி பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மேல் தளத்திற்கு போற உள்படிக்கட்டு புரியல. வடக்கு மேல் தளத்திற்கு போற உள்படிக்கட்டு வடமொழியில் வைக்கலாம் சார். வடகிழக்குல வச்சிருக்கீங்களா, வடமேற்குல வச்சிருக்கீங்களா? வடக்கு சார். வெறும் வட மையத்தில் வச்சிருக்கீங்க அப்படிங்களா? ஆமா. நல்லதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் வச்சிருக்கீங்க. வடமேற்கு அதாவது சென்ட்ரலில் இருக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க இந்த கொட்டாம்பட்டியில இருந்து பேசுறோம், அமுதான்னு சொல்லி. அமுதாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. இப்ப நாங்க வாடகை வீட்டுலதான் மேடம் இருக்கோம். சரிங்கம்மா. அந்த வாசல் வந்து ரொம்ப கடன் பிரச்சனை. இப்ப நேரத்தெல்லாம் ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டாங்க கடைங்கார. சரிங்க சரிங்க. பையனையும் படிக்க வீட்டுல இல்ல, ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. பையனை மெட்ராஸ்ல காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாம, வட்டியும் கட்ட முடியாம ரொம்ப திண்டாடி உட்காந்து எந்த தொழில் பண்ணாலுமே விலங்குல கடனை வாங்கி. சரிங்க சரிங்கம்மா. உங்களுக்கு வாசல் தான் வாஸ்துக்கு தவறாக இருக்குமா? வாசலை வந்து கிழக்கு பார்த்த வீடாக இருந்துச்சுன்னா வடகிழக்கை ஒட்டி அமைங்க. நீங்கள் வந்து இப்போ தற்சமயம் வந்து பொருளாதார ரீதியாக பிரச்சனையாக இருக்குது, வீடு கூட மாற முடியல அப்படின்னா அந்த உப்பு பரிகாரம் பண்ணுங்கள். உப்பு வந்து வீட்டினுடைய எல்லா மூலைகள்லையும் வந்து நீங்கள் கப்பில், டீ கப்பில் வந்து அந்த சின்ன கப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கப்பில் வந்து தண்ணி ஊற்றி உப்பை எல்லா கார்னர் வைங்க. வச்சுட்டு அதை தூரமாக எடுத்து வீசிடணும். அதாவது 7 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். இந்த மாதிரி செய்யுங்க. 3 வாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். அப்போ நீங்கள் வந்து வீடு மாறிடுங்க, அப்போ தான் நல்லது. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோங்க. திருச்சியில இருந்து யார் பேசுறீங்க? சித்ரா. சித்ராமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. இது சாமி கும்பிடுறது வந்து எந்த இடத்துல கும்பிடணும்? எங்க இது கிழக்கு பார்த்த வாசல், தெற்கு வாசல் ரெண்டும் இருக்கு. சரிங்கம்மா. எங்க வைக்கணும் போட்டோ இதெல்லாம்? பொதுவாக வந்து பிரம்மஸ்தானத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்கம்மா. தொந்தரவு இல்லாத இடங்கள் கிழக்கு பார்த்து அமைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் கிழக்கு பார்த்தோ அல்லது மேற்கு பார்த்தோ இருந்து வணங்குறது மாதிரி செஞ்சுக்கலாம். மேற்கு உங்களுக்கு வந்து கிழக்கு இடம் இல்லை, வைக்கிறதுக்கு இடம் இல்லை, கிழக்கு பார்த்து வைக்க முடியலை அப்படின்னா கூட நீங்கள் மேற்கு சார்ந்து வைக்கலாம், அது கிழக்கு சார்ந்து வைக்கலாம். நீங்கள் மேற்கு இருந்து நீங்கள் கிழக்கு பார்த்தும் வணங்கலாம். அதனால ஒன்றும் தவறு இல்லைம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஓகே, இணைப்பில் இல்ல சார். இந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அலைகள், அந்த அதிர்வுகள், இதனுடைய தாக்கம் வந்து அந்த வீட்டுக்குள்ள எழும் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் வாஸ்துவுடைய அமைப்பும் இருக்கு இல்லைங்களா? இந்த பூமிக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றி அமைப்பதன் வாயிலாக வாஸ்து குறைபாடுகள் வீட்டுல இருக்கு அப்படின்னாக்கா அதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா. என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டு அதாவது நல்ல வாஸ்துக்கு வீடு கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம படுத்திருந்தோம் அப்படின்னம்னா அது ஒரு தலைவலியோ இந்த மாதிரி உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும். அதை கொஞ்சம் மாற்றி படுத்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நல்லா தூக்கம் வரும், கனவுகள்லாம் டிஸ்டர்ப் இருக்காது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கனிமவன்கள், அந்த மினரல்ஸில் வர்ற இந்த மினரல்ஸை வந்து வாட்டர் அதில் மிங்கிள் ஆகும்போது அது பர்டிகுலர் எனர்ஜி வந்து மேலே வர ஆரம்பிக்கும். அது வந்து கொஞ்சம் பாதிக்கும். அதனால் அந்த அமைப்புகள்லாம் நீங்கள் சரியாக அமைக்கணும் அப்படின்னாக்கா, அந்தந்த இடத்துல பெயின் வருது, அந்தந்த மாதிரி அந்த ரேஸ் வருது அப்படின்னாக்கா அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த உப்பை வந்து பக்கெட்டில் பெரிய அளவுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் நாளைக்கு வச்சிருந்து அதை எடுங்க. அப்போ தான் அந்த நெகட்டிவ் ரேஸ் அது எடுக்கும். எடுத்த பிறகு கொஞ்சம் நார்மல் ஆகிடும். அதனால் அந்த சுற்றுவட்டார அமைப்புகள் எங்கெங்கே இருக்குங்கிறத அதுக்கு வந்து அந்த கருவிகளை வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த இடத்த அமைச்சிட்டாலே போதும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். மிகவும் பயனுள்ள விளக்கம் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் மேடம். அங்கிருந்து யார் சார் பேசுறீங்க? வீரமணி மேடம். வீரமணி சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. நான் ஒரு வீடு ஒன்று வாங்கினா அதில் வந்து தென்மேற்கு மூலையில லெட்டின் இருக்கு மேடம். தென்மேற்கு மூலையில்? சரிங்க. தென்மேற்கு அது வீடு வந்து தெற்கு வடக்கு பார்த்த வீடு. சரிங்க. வடக்கு பார்த்த வாசல். சரிங்க. வந்து ஈஸியா ரோடு. பின்னாடி ஒரு குளத்துக்கு போற ஒரு சந்து, சின்ன பாதை.
அது வந்து அந்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில லெட்டின் பாத்ரூம் லெட்டின் இருக்கு. லெட்டின் இருக்கு. சரிங்க சரிங்க சரிங்க. அது அப்படி இருக்கக்கூடாதுங்க. அதை மாற்றி அமைங்க. செப்டி டேங்க் எங்க இருக்குங்க? அங்க செப்டி டேங்க் அதே மூலையில பக்கத்துல தான் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனையும் கொடுக்கும், நோய் பிரச்சனையும் கொடுத்துரும். அதனால வந்து அவசியம் அந்த இடத்த வந்து மாற்றிங்க. வடமேற்கு வடக்கு பகுதியில் கொடுத்துருங்க. அங்கே தென்மேற்கில் வரவே கூடாது. வாஸ்துக்கு மிகப்பெரிய தவறு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்புல இல்ல. சார், இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்துருச்சு இல்லைங்களா? ஒரு டிப் ஆஃப் த டேயா வாஸ்து ரீதியான ஒரு டிப் எங்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா. அது வந்து என்னன்னா, நீங்க வந்து பிரம்மத்துல இருந்து படிக்கலாம் அல்லது வடமேற்குல இருந்து படிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மூங்கில் அந்த மாதிரி விஷயங்கள் பக்கத்தில், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன்னா நிறைய தேவை. நிறைய அந்த வல்லாரை சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கிறது மாதிரி இது மாதிரி மூங்கில் ரொம்ப நல்லது. ஏன்னா மூங்கில் வந்து ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. அந்த மூங்கில்லாம் அங்கே பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரீத்திங் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு மூளைக்கு போய் நல்ல எனர்ஜியை கொடுக்கும். ஸோ வந்து மூங்கில், இந்த போன்சாய் மரங்கள், அரச மரம், அந்த மாதிரி மரங்கள் உள்ள இடங்கள்ல வைங்க. இயற்கை சார்ந்து வாழ்ந்தாலே போதும். கண்டிப்பாக பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஈஸியாக ரெக்கார்ட் ஆகும். அற்புதமா சொன்னீங்க. சரிங்க, வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி நன்றி.